அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை தலைவரும் ஆகிய பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 10வது ஜோதிட கருத்தரங்கம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வதுங்கிறது கூட்டு நம்பர் 1. 1 ஆதிக்கம் இன்னைக்கு முழுமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அதனால தான் நான் காலையிலேயே பேசலாம்னு நினச்சேன். பவகரணம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பவகரணத்தின் அதிபதி 1 தான். பவகரணத்தின் அதிபதியும் 1 தான் அப்படிங்கிறதுனால பேசலான்ட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு. இப்போவும் இருக்குன்னு தெரியல, பார்த்தா தெரியும். ஆனால் அந்த பவகரணம்ங்கிறது 1ஆம் நம்பர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா அதிபதிக்குமே பார்த்தீங்கன்னா கிழமைநாதனத்தான் அதிபதியாக கொடுத்துருப்பாங்க. எல்லா இதுக்குமே திதிக்கு அதிபதியாகவும் கொடுத்துருப்பாங்க, நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் கொடுத்துருப்பாங்க, கரணத்துக்கு அதிபதியாகவும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் அதிபதியாக கிழமைநாதனத்தான் முன்னுரிமைப்படுத்தி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுங்க. இப்போ கிழமைநாதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பவகரணத்தின் அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் வருவார்னு சொல்லியிருப்பேன். அங்கே சூரிய பகவான் இருக்கார். முன்னையெல்லாம் கிழமநாதனை வச்சு தான் அதிபதியாக வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாளடைவில் அப்படியே மருவி ஒவ்வொரு பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏன் அப்படி கொடுத்தாங்க? நீங்கள் நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னாலும் அதிபதி அஸ்வினி நட்சத்திரமா அதிபதி யாருங்க தெரியாது யாருக்குமே, கேதுதான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான். நட்சத்திர அதிபதி யாருங்க? சூரிய பகவான் தான். அதவே அப்படியே உல்டா பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க? என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே, அதாவது டிஎன்ஏங்கிற அடிப்படையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பவகரணத்து அதிபதி சூரியன் இருக்கிற மாதிரியே ஏன் பவகரணத்துக்கு அதிபதி சூரியனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல அழுத்தமான கருத்து அற்புதமாக கொடுத்துருக்காங்க. சூரியன் என்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தின் அதிபதி. நம்முடைய மாதாந்திர கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய அகில இந்திய மகளிர் அணி ஜோதிடர் அணி தலைவர் கிருஷ்ணவேணி மேடம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய ஜோதிட சுடரொளி கோவையை சார்ந்த ரேவதி மேடம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாங்க, அங்கே வந்துடுவாங்க. ஓகே சார், சாரி. இன்னமும் நான் மேடைக்கு பேசுகிற அளவுக்கு இன்னும் ஸ்டெடி ஆகலை. என்ன காரணம்? இடையில யாரா பேசினாவோ இல்லை யாரா கூப்பிட்டாவோ யாராவது எந்திரிச்சு போனாவோ அவங்கள கவனிச்சு பேசணும்னா அதில் அப்படியே டைவர்ஸ் ஆகி போயிடுது. அது பேசுறதெல்லாம் மறந்து போயிடுது. இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. சரிங்களா? ரைட். ஓகே. அதாவது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டு அந்த இதில் வந்துடுது ஸ்லோவில். ரைட்டுங்க. இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு? அதாவது சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் நாம சொல்லுவோம். அது 3 நட்சத்திரத்துக்கு கேது தான் அதிபதி. அது அஸ்வினி மகம் மூலம் 3க்கும் கேது தான் அதிபதி. ஓகே. ஒவ்வொரு தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான். வாரணாத நட்சத்திரம் அப்படியே வரிசையா வரணும். டிஎன்ஏவில் என்ன சொல்லுவாங்க? டிஎன்ஏவில் என்ன சொல்லுவாங்க? அஸ்வினி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இது எல்லாம் யாருன்னு சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? டிஎன்ஏவுடைய அதில் என்ன சொல்லுவாங்க? என்ன புரியலைங்க? சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் சொல்லுவாங்க. அப்ப சூரியன் சாபம் பெற்றது எப்படி எடுத்திருக்கான்னு தெரியாம இல்லைங்க. அப்படி இல்லை. ஒரு மீட்டிங்கில் பாலசுப்ரமணிய ஐயாவே சொன்னாங்க, என்னது நீங்க இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி கண்டுபிடிச்சு பாருங்க, வாரணாதனை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட எனக்கு அது புரியல இல்லை, உண்மையாலுமே சொல்ல போனா. நான் ஒவ்வொரு கிழமநாதனுக்கு போட்டு இது பண்றப்ப அவர் அப்ப மீட்டிங்ல சொன்னாரு,
அப்போ நான் பேசிட்டு உட்கார்றப்ப அதை எடுத்துக்கல அந்த. ஆனால் அப்புறம் இதை கம்பேர் பண்ணிப்போ ஐயா அன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அது இதுதான் உண்மைங்கிறது தெரிய வந்துச்சு உண்மையாலுமே. அப்போ கிழமைநாதன் ஒவ்வொரு இதுக்குமே திதிக்கும் கிழமைநாதன் தான் கொடுத்துருக்காங்க. பிரதம திதிக்கு அதிபதி யாருங்க? சூரிய பகவான். அதே மாதிரி பவகரணத்துக்கு அதிபதி யாருங்க? சூரிய பகவான். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் முதன்மை. அப்ப கிழமைநாதனுடைய சூரியன் என்னங்க? 1ஆம் நம்பர். சூரியனை யாருங்க? 1ஆம் நம்பர். நம்ம புரிதல் இல்லாம இருக்கிறோம்னு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. இப்ப அப்படியே வரிசையா போட்டீங்கன்னா இப்ப இதுக்கு எல்லாமே சாவம்பட்ட நட்சத்திர அதிபதி யாரு? சூரிய சாவம்பட்ட நட்சத்திரம் சொல்றோம். இதுக்கு ஏன் சூரிய சாவம்பட்டது வந்துச்சு அப்படின்னா இதுக்கு எல்லாமே அதிபதியா வரிசையா எழுதி பார்த்தீங்கன்னா சூரியன் தான் வருவார். என்ன வருவாரு? சூரியன் தான் வருவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப சூரியன் வரும்போது அப்ப சூரியன் சாவம்பட்ட நட்சத்திரமா எடுத்துக்கிறோம். ஏன் சாவம்னு எடுத்தீங்க? அதுக்கு வேணும்ல வழக்கம். ஒருத்தர் வந்து எனர்ஜிங்கிறாரு, ஒருத்தர் வந்து சாவங்கிறாரு, ஒருத்தர் வந்து முன்னேற்றங்கிறாரு, ஒருத்தர் வந்து தெய்வங்கிறாரு. ரைட், ஓகே. இது இப்ப இதுக்கு என்ன ரீசன்ல சாவம்னு வந்துச்சு அப்படின்னா சித்திரை மாசம், ஆவணி மாசம், ஐப்பசி மாசம், மாசி மாசம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பனுக்கு ஆகாத மாசம்னு சொல்லுவாங்க. அப்பனுக்கு ஆகாத மாசம் சொல்லியிருக்காங்க. முன்னே இருந்து இது நடைமுறை உள்ளது. இதுல குறிப்பா எடுத்துக்கணும்னா அப்போ சித்திரை மாசமும் ஆவணி மாசம் மெயினா எடுத்துக்கலாம் கண்டிப்பாலுமே. அதுக்கப்புறம் அதுக்கு 7வது மாசம் அப்புறம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன் அந்த சிம்மத்தை வச்சு தான் எல்லாமே கேண்டிடேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறுதா? ஆட்சி பெற வீட்டுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? சிங்கம் கொடுத்துருக்காங்களா? அப்ப சிங்கம் என்ன செய்யுதுங்க? சிங்கத்துக்கு ஆண் வாரிசு பிறந்துச்சுன்னா 3 வயசு வரைக்கும் அது வச்சுக்கும் பக்கத்துல. 3 வயசுக்கு மேல அடிச்சு அனுப்பிச்சு விட்டுரும் வெளியே. சிங்கம் என்ன செய்யுங்க? 3 வயசுக்கு மேல அதை அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். என்னது? நீ வேற எங்கேயா போய் அது என்ன செஞ்சிடணும்? வேற ஒரு மிருகத்தோட போட்டி போட்டு ஜெயிச்சு அங்க ஆட்சி ஆளணும். அப்ப அதுக்கு தான் சிங்கம் சிங்கிளா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். சிங்கம் சிங்கிளா தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சிங்கங்கிற பவர் இருக்கிறனால அதிபதியா பவகரணத்துக்கு என்ன வந்துச்சுங்க? சிங்கமும் வந்துச்சு, அதிபதி சூரியனும் நான் சொல்றேன். அப்ப நேர்மையும் அங்கதான் இருக்கு. ஒரு உணவை சிங்கம் சாப்பிடணும்னா ஒரு உணவு அதாவது பசி இருக்கிறப்பதான் அது சாப்பிடும். சிங்கம் வந்து பசி இருக்கிறப்பதான் தேடுதல் போகும். அப்ப சிங்க கரணத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தாவே அப்ப சூரியன் ஆதிபத்தியம் அவர்கிட்ட வந்துடும், தலைமை பொறுப்பு அவர்கிட்ட வந்துடும், தலக்கணம் வந்துடும் அவருக்கு. 2வது ஏழ்மையான குடும்பத்தில் பிறப்பாங்க. ஏழ்மையான குடும்பத்தை பிறந்துட்டாலும் கெத்தோட இருப்பாங்க. அப்போ அந்த கெத்துங்கிறது எங்க இருக்குங்க? அந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் தான் இருக்குது அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்ப செவ்வாய் எதுக்காக வந்துச்சு? அத ஒரு மிருகத்தோட போட்டி போட்டு விளையாடணும்ல, சண்டை கட்டி ஜெயிக்கணும்ல, அதுக்கு ஜெயம்ன்றது யாருங்க? செவ்வாய் தான். செவ்வாய் தான் ஜெயத்துக்கான கிரகம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த சூரியன் அங்க வந்து ஆட்சியா இருக்கு. அப்போ ஆவணி மாசத்துல பிறந்தாலோ, சித்திரை மாசத்துல பிறந்தாலோ, ஐப்பசி மாசம் பிறந்தாலோ, மாசி மாசம் ஒரு குழந்தை பிறந்தாலோ சூரியன் ஆதிபத்திய அடிப்படையில் அப்பா இருந்தால், அப்பாவுக்கு பவர் இருந்தால் பையனுக்கு பவர் இல்லை, பையன் பவர் ஆயிட்டானா அப்பா பவர் இல்லை, அப்பா பவர் குறைஞ்சிரும். ஒருவேளை ரைட்டுங்க எல்லாமே அப்பா அம்மாவும் பிள்ளையோட ஒன்னாவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடணும்? அவரு குடும்பத்தை தனியா வச்சிடணும். இப்ப எப்படி ஆண் குழந்தை பிறந்துட்டா சிங்கம் வெளியே அனுப்பிச்சு விட்டுறதோ அது மாதிரி அவர் குடும்பத்தை தனியா வச்சிடணும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. தனி குடித்தனமா வச்சுட்டா அப்பனையும் பாதிக்காது, அவருக்கு வாரிசு உருவாகும் பாதிக்காது. ஒருவேளை அப்பாவுடைய வருமானத்திலே பொழைக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருங்க? அவர் வந்து அப்பன் தாசனா ஆகிடுவார். எல்லாமே அப்பா மேலதான் கௌரவம், அந்தஸ்து, தகுதி, சொத்து எல்லாமே அப்பா பேர்ல தான் இருக்கும். அவர் கூட வாழ்ந்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். தவிர அவருக்குன்னு ஒரு சொல்யூஷன் எதிர்காலம் இருக்காது. ஒருவேளை இவர் அங்க இருந்துகிட்டே நல்ல தொழிலில் நல்ல முன்னுரிமை பேர் வாங்குறாருன்னா அப்பாவை இல்லாம ஆக்கப்படும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்போ நாம எப்படி புரிஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 மாசத்துல பிறந்துட்டாவே ஒண்ணு அப்பா பையன் வளர வளர அப்பாவுடைய தன்மை குறைஞ்சிடும். அப்போ பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேறு இடம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வேறு இடத்துல போய் குடியிருப்பு இருந்துக்கிட்டாருன்னா அவரை பாதிக்காம பார்த்துக்கலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்பாவும் நல்லா இருப்பார், மகனும் நல்லா இருப்பார் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. இப்போ இது சிங்கத்துக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்.
சிங்கம் ஆண் வாரிசை பெற்றதுன்னா எப்படி வெளியில் தந்ததோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிரிவினையோடு வாழ்ந்தாங்கனால் வாழ்க்கை வாழலாம். அதே மாதிரி தான் நட்சத்திரத்திலையுமே அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரம் அப்பனுக்கு ஆகாத நட்சத்திரம்னு பேர். அப்பனுக்கு ஆகாத நட்சத்திரம் பேர். ஏன் அப்பனுக்கு ஆகாத வந்தாங்க? இதான் சாபம் பெற்றதுன்னு சொல்றாங்க. சாபம் பெறலை, அப்பா ஒதுங்கி இருக்க வேண்டும்னு சொல்லுது, அவ்வளவுதான். அப்பாவை ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுங்க. இல்லைன்னா அப்பாவுடைய தன்மைக்கு செயல்பாடுகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாவே அங்க சூரிய ஆதிக்கம் இல்ல, சூரிய ஆதிக்கப்பட்டாவே சூரியனா யாரு? அப்பா. அதே மாதிரி கிழக்கு பார்த்த மனையில குடியிருக்க கூடாது. இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா என்ன மனையில குடியிருக்க கூடாது? கிழக்கு பார்த்த மனையில குடியிருக்க கூடாது. ஏன்னா சாபம் பெற்றுச்சுன்னு வந்துருச்சு இல்ல, எடுத்துக்கிட்டீல. அப்ப அப்பா அப்பா மட்டும் ஆகாதா? அப்ப சூரியனா கிழக்கு தானே, அப்ப கிழக்கும் ஆகாது, கிழக்கு வாசலும் ஆகாது அப்படிங்க அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ இது அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, எல்லாம் நிறைய அப்படியே ஒத்து வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குது உங்களுக்கு சாபம் பெற்றதுன்னு இருக்குது. அது நம்ம தேவையில்லை, நம்மளுக்காக இந்த ஒண்ணுக்காக உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். நீங்க அப்படியே வரிசையா போட்டு எழுதுங்க. எப்படிங்க? ஃபர்ஸ்ட் சூரியன், அப்புறம் என்னதுங்க திங்கக்கிழமைக்கு என்ன சொல்லுவோம்? சந்திரன், செவ்வாய், அப்படியே போட்டு வாங்க வரிசையா. சரிங்களா? வரிசையா போட்டு வந்தீங்கன்னா அப்படியே சரிங்க. அப்போ ஒண்ணுக்கு மட்டும் என்னது? கேதுக்கு இல்ல, ராவுக்கு இருக்கும். என்ன ஒரு இடத்துல வரும்போது சனிக்கிழமைக்கு என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்றீங்க? ராகுன்னு கொடுங்க. ஒரு நட்சத்திரம் வரும், 8வது நட்சத்திரமா ராகுன்னு கொடுங்க. சரிங்களா? 9வது நட்சத்திரத்துக்கு எது இல்லைங்க? கேதுக்கு என்ன இல்லை? டிஎன்ஏவில். ஏன்னா அது பட்டற்றது. ஜீன்கள் உருவாக்கம் மூலம் ஒரு உணர்ச்சி உருவாக்குறதுக்கு தான் டிஎன்ஏ. அப்படிங்கிறப்போ எதுக்கு பற்றில்லை? கேதுக்கு பற்றில்லை. அதனால கேது ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன இது இல்லை, சாபமற்ற நட்சத்திரத்தில் இடம் இல்லை. யாருக்கு? கேதுக்கு இடம் இல்லை. அப்ப ராகு வரைக்கும் தான் இடம் இருக்குது. அப்படியே வரிசையா எழுதிட்டு வாங்க. அப்படியே ராகு முடிஞ்சிருச்சா மறுபடியும் சூரியன்ல இருந்து ஆரம்பிங்க. மறுபடியும் சூரியன்ல இருந்து ஆரம்பிங்க. இப்ப 9 கிரகம் 8 கிரகம் எழுதிட்டோம். 8 கிரகம்னா பூச நட்சத்திரம் வரைக்கும் என்ன வருங்க? ராகு வருமா? பூச நட்சத்திரம் என்ன முடியும்? ராகு முடியும். அடுத்து ஆயிலி நட்சத்திரம் இல்ல, ஆயிலி நட்சத்திரம் ராகு முடியும். இல்ல இல்ல சூரியன். அப்ப ஆயில் நட்சத்திரத்தில் என்ன செய்யுது? சூரியன் இருக்குல்ல. இப்ப இங்க இருந்து வரிசையா எழுதணும்னா அப்ப சூரியன் மறுபடியும் என்ன செய்யுங்க? ஆயில் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறோம் சார். அஸ்வினி, சூரியன், அப்புறம் என்ன நட்சத்திரம்? பரணி, சந்திரன், அப்படியே வரிசையா. சரிங்களா? அப்போ அடுத்த பரணிக்கு அடுத்த கிருத்திகை, செவ்வாய், இப்படி வரிசையா எழுதிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி என்ன பூச நட்சத்திரம் ராகு அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது என்ன நட்சத்திரம்? ராகு, ஆயில்யம். ஆயில் அப்ப என்ன எங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்? சூரியன்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். இந்த வார நாள்களை அப்படியே ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா நீங்க சாபமற்ற நட்சத்திரத்தை ஈஸியா எடுத்துடலாம்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். சரிங்களா? இப்படித்தான் அந்த சாபமற்ற நட்சத்திரம் வச்சிருக்காங்க. ஆனால் சாபமற்ற நட்சத்திரம் இல்லை. நான் சொல்றது அது ஆரம்ப கரணத்திலையும் இருக்குது, திதியிலும் இருக்குது. இங்க இப்ப சாபமற்ற நட்சத்திரமா கன்வெர்ட் பண்ணின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆனா பட் 90% இந்த நட்சத்திரத்தை நீங்க வரிசை எழுதினாவே அது ஒதுக்கப்படுற நட்சத்திரம் சூரிய சாபமற்ற நட்சத்திரமா நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் விளக்கம். சரிங்களா? அப்ப சூரியன் என்பது ஒரு விஷயத்துல சித்திரை மாசம் பிறந்தாலும் அப்பனுக்கு ஆகாது, பவகரணத்தில் பிறந்தாலும் அப்பனுக்கு ஆகாது. பவம்னா சிங்கம்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப அதிபதி யாரு? சூரிய பகவான், செவ்வாய் பகவான் சொல்றேன். அப்ப பவகரணத்தில் ஒரு ஜாதகர் பிறந்துட்டாவே அந்த ஜாதகர் ஒன்னு அப்பா கிட்ட இருந்து வெளியே வந்துடணும், இல்ல அப்பா நாளடைவில் இல்லாம போயிடுவார். இந்த மாதிரி விஷயத்தை அது கொடுக்குதுங்க. இல்லாம இருக்கணும்னா என்ன செஞ்சிடணும்? நம்ம வளர வளர அவர் வெளிநாடோ வெளி இடத்துல போய் வாழ்ந்துட்டு வந்தாருன்னா சிறப்பா இருப்பார். புரிஞ்சு? அவரையும் பாதிக்காது, நம்மளையும் பாதிக்காது. சரிங்களா? இதுக்கு தனி உருவம் எடுத்துட்டு சாபமற்ற நட்சத்திரம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கான பரிகாரங்கள் எடுக்கும்போது அந்த அதிபதி யாருங்க? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான பரிகாரம் எடுத்து பாருங்க, வில்வ மாலை சாத்தி பரிகாரம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த விஷயம் இது பவகரணத்துக்காக சொன்னேன், சூரியனுக்காக சொன்னேன். அதாவது ரெண்டாவது நீங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான் வர்றார் அப்படிங்கறதுக்காக சொன்னேன். இப்போ கர்ணத்திலேயே அதிபதி அதான் வருது, திதியிலேயே அதிபதி அதான் வருதுன்னு சொன்னேன். நீங்க எல்லாருமே இப்போ வார நாள்கள் போட்டு எழுதி பாருங்க. அதிலே சப்தமி திதி வரைக்கும் என்ன கிழமை வரும்? சனிக்கிழமை வரும். சப்தமி திதியில வரைக்கும் சனிக்கிழமை வரும். அடுத்தது
சனி பகவான் வரார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன திதியில் அடுத்த திதி என்ன திதி? அஷ்டமி. இன்னைக்கு ஓடுற திதி அஷ்டமி திதி ஓடிச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அஷ்டமி திதிக்கு யாருக்கு இப்போ அதிபதி போடுவீங்க? அதே அடிப்படையில் தான் போடணும்னு சொன்னேன். இப்போ இதுக்கு அஷ்டமி திதிக்கு யார் அதிபதியாக போடுவீங்க? ராகு பகவான் போடணும். யார் போடணுங்க? ராகு பகவான் அதிபதியாக வருவார் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்ப அஷ்டமி திதிக்கும் ராகு பகவானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இதுல இந்த அஷ்டமி திதி என்ன இதுல வருது தெரியுங்களா? இப்ப நிறைய பேர் யூடியூப்ல வந்து இப்பதான் கொஞ்சம் டெண்ட் ஆகிட்டு வருது. என்னன்னு அஷ்டமி திதியில சுபகாரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அஷ்டமி திதியில என்ன காரியம் செஞ்சாலும் சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதை யாராச்சும் விட்டு கவனிச்சிங்களா ஏன் சொல்றாங்கன்னு? அதாவது அந்த திதியில 5 வகையா பிரிச்சிருக்காங்க. 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த 5 வகையில இந்த அஷ்டமி திதி எந்த எந்த வகையில வருதுங்க? ஜெயா வகையில வருது. ஜெயா ஜெயா அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். ஜெயா என்னங்க? வெற்றின்னு அர்த்தம். அந்த ஜெயா திதியில வர்றதுதான் அஷ்டமி திதி. திதிய 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த 5 வகை திதி என்னன்னு நீங்க படிச்சுக்குங்க. அந்த 5 வகையில நான் இப்ப இன்னைக்கு அஷ்டமி திதிக்காக மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த அஷ்டமி திதி எதுல எந்த அந்த 5 வகையில எந்த வகையில இருக்குது? ஜெயா வகையில இருக்குது. சரியா? ஜெயா அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தா, பத்ரா, ரிக்தா, ஜெயா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. பூர்ணா, இப்படி 5 வகைகள் இருக்குது. இந்த பூர்ணா அதுலயே ரிக்தா திதி மட்டும்தான் எல்லாமே விளக்கப்படுற திதிகள் அப்படிங்க அர்த்தம் உண்டு. அதுல சதுர்த்தி திதி முதல் விளக்கப்படுற திதி அப்படின்னு அர்த்தம் உண்டு. சோதனைக்கான காலத்தை உருவாக்கி கொடுக்குற பவர் சதுர்த்தி திதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுங்க. இதெல்லாம் நீங்க திதியின் வகைகளில் படிச்சீங்கன்னா தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்று உங்களுக்கு அது பிரிண்ட் அவுட் இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டு போறேன், நீங்க அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். திதி எந்த வகையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா கிரக வகையில் தான் எழுதப்பட்டிருக்கு, வார வகையில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்போ பிரதமை சூரியன், தியூதியை சந்திரன், திருதியை செவ்வாய், சதுர்த்தி புதன், சரிங்களா? அதாவது பஞ்சமி வியாழன், அதாவது குரு நாள்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்புறம் சஷ்டி சுக்கிரன், அப்புறம் என்ன சப்தமி சனி பகவான், சனிக்கிழமை சனி பகவான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி சப்தமிக்கு எடுத்து அஷ்டமி யாரு? ராகு பகவான். அங்கதான் ராகு வரும். மறுபடியும் என்ன செஞ்சிடனா அந்த கிழமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். நவமி யாரு? நவம்னா 9 அப்பான்னு சொல்லுவோம். அப்ப அங்க சூரியன் தானே வரணும், அங்க சூரியன் வந்துடும். இப்ப இதை என்ன சொல்லுவீங்க? அப்ப இந்த திதியில பிறந்தவங்க அப்பனுக்கு தோஷம்னு அர்த்தம். பிரதமையில பிறந்தாலும் சரி, நவமியில பிறந்தாலும் சரி, இது யாருக்கு தோஷங்க? அப்பாவுக்கு தோஷம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அவங்க அப்பா இல்லாம வளருவாங்க. அப்பா இல்லாம இப்ப எப்படி சாவம்னு சொன்னீங்களா? அதுல டிஎன்ஏ சாவம்னு சொன்னீங்களே, இங்க வந்து இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? திதியில என்ன பேர் வைப்பீங்க? நட்சத்திரத்தை யாரும் கண்டுபிடிக்கிற பேர் இல்லைன்னு சாவம்னு வச்சுட்டீங்க. ரைட், ஓகே. இப்ப இதுக்கு திதிக்கு என்ன பேர் வைப்பீங்க? பிரதமையில பிறந்தாவே ஒரு சூனியமாவர கிரக, அது அப்புறம் நான் சூனியமாவர கிரகத்துக்குள்ளே போகல. சரிங்களா? பிரதமைக்கு சூனிய கிரகம் யாரு? சுக்கிர பகவானும் சனி பகவானும். அதான சூனிய கிரகம். அது திதி சூனியத்தில் நீங்க எடுத்துக்கிறது. அவை அந்த திதி சூனியமே தப்பா புரிஞ்சுதான் நான் பார்க்கிறோம். என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசையோட அவன் வளருவான் அப்படின்னு அர்த்தம். திதினா ஆசைங்க. அந்த ஆசையோட அவன் வளருவான், அந்த ஏக்கத்தோட அவன் வளருவான், அந்த எதிர்பார்ப்போட அவன் வளருவான் அப்படிங்கிறது சூனியம் சொல்றது. அந்த சூனியம் எங்க இருந்து வந்துச்சுங்க? அவங்க பாட்டு அந்த திதியில பிறந்திருப்பார், அவர் மிச்சம் அனுபவிக்க முடியாமல் இருந்திருப்பார். அந்த அனுபவிக்க முடியாத விதியை கொண்டு வந்தது அந்த திதியில நம்மளை பிறக்க வச்சு நம்மளை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அதான் திதி சூனியம்னு சொல்றோம். இப்போ இந்த திதி வகையில வரும்போது உங்களுக்கு இப்ப என்ன சொன்னேன் நானு? இப்ப என்ன சொன்னேன்? இப்ப அதாவது பிரதமையும் நவமியும் என்ன சொன்னீங்க? சூரிய பகவான் சொன்னேன். அப்ப இந்த 2 திதியில பிறந்தாவே அப்பனை விட்டு விலகி இருக்குன்னு சொல்லாமா? அப்பனை விட்டு விலகி இருக்குன்னு சொல்லாமல கண்டிப்பாலுமே. ஏன்னா இதே சூரியன் இங்க தானே வந்திருக்குது, அங்கே அதே சூரியன் தானே வந்திருக்குது, பவகணத்துல அதே சூரியன் தானே வந்திருக்குது. அப்ப பவகணத்துல பிறந்தாலும் விலகி இருக்கலாம், அது பிரதமை திதியிலும் நவமி திதியிலும் பிறந்தாலும் விலகி இருக்கணும். அஸ்வினி ஆயில்யம் அனுசம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் விலகி இருக்கணும். இப்படி எடுத்துக்கலாம்ல. அப்போ அந்த விஷயத்தை அது கொடுக்கும். இப்ப கண்டாந்த நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்க, கண்டாந்த நட்சத்திரம் எதை சொல்றான்?
புதனுடைய நட்சத்திரத்தையும் கேதுவோட நட்சத்திரத்தையும் கண்டாந்த நட்சத்திரம் சொல்றோமா? புதனுடைய நட்சத்திரத்தையும் கேதுவோட நட்சத்திரத்தையும் கண்டாந்த நட்சத்திரம் சொல்றோமா? ரைட், ஓகே. கண்டாந்த திதி இருக்குது, யாரா பார்த்திருக்கீங்களா? கண்டாந்த திதி, கண்டாந்த திதி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சமி, தசமி, பௌர்ணமி, அமாவாசை, இதெல்லாம் கண்டாந்த திதி. இப்ப அதாவது பேசும்போது யோக கரணம் பேசும்போது நம்ம ஐயா பேசினாரு, யாரோ ஒருத்தர் சொன்னதாக, அவர் அடிப்படையெல்லாம் படித்ததாகவும் அவர் தான் சொன்னதாகவும் சொன்னார். சரிங்களா? அது அருமையான விஷயம். ஆனால் அந்த பஞ்சமி விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. ஏன் பஞ்சமி வந்துச்சுங்கிறத பயன்படுத்தலை. நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அவர் சார் யார்கிட்ட போய் படித்தாரோ அவரை தான் அவர் தெரிய முடியும், அவரை தான் பதிவு பண்ண முடியும் கண்டிப்பாலுமே. இப்போ நாங்களாம் வெளிப்பாடு இப்போ தான் வரோம். அவர் சார் சொல்கிற மாதிரி யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறம் வெளிப்பாட்டுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க, அவங்களுக்குலாம் முதல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நாங்களாம் முன்னாடியே படிச்சிருந்தாலும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, அவ்வளோதான். இது பிரபஞ்சம் கொடுக்கல. சரிங்களா? இதான் உண்மை. அப்போ பஞ்சமி திதிங்கிறது என்ன திதிங்க? கண்டாந்த திதி அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அந்த பஞ்சமியில பிறந்தா, அதாவது ஏதாவது ஒரு தோஷத்தோட வளர வேண்டும் அப்படின்னு விதி இருக்கு அங்க. அதே மாதிரி தசமி திதியில பிறந்தாலும் தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அதே மாதிரி பௌர்ணமி திதியில பிறந்தாலும் தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அமாவாசையில பிறந்தாலும் தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். இது கண்டாந்த தோஷம். இதுக்கான விளக்கம் நிறைய இருக்கு, அது சொல்றேன். எனக்கு டைம் இங்க இல்லை. அது உங்களுக்கு தேவைன்னா அப்புறம் கேளுங்க, நான் பதில் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று ரைட், ஓகே. அடுத்தது, அதே யோகத்தில் கண்டாந்த யோகம் இருக்கு. யோகத்தில் கண்டாந்த யோகம் இருக்கு. சார் சொன்னாரு, ஆனா அந்த யோகத்தை மட்டும் தான் சொன்னாரு தவிர அது அந்த யோகம் பூரா கண்டாந்த யோகம். என்ன யோகங்க? கண்டாந்த யோகம். அந்த கண்டாந்த யோகத்தில் 4 யோகம் மட்டும் மிக மிக கண்டாந்த யோகத்தை கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. என்ன என்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூல யோகம், பரிய யோகம், வேதிபாத யோகம், வைத்திருதி யோகம். இந்த வேதிபாதத்தில் பிறந்தா என்ன என்ன கண்டாந்தை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவங்க வீட்டில் ஊனமுற்றோர் பிறப்பிருப்பாங்க, இல்லை ஜாதகரே ஊனமாக பிறப்பார், இல்லைன்னா அவர் பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் விபத்து கண்டத்தில் சிக்குவார். சரிங்களா? இல்லை நோய்வாய்ப்படுவாங்க, இல்லை அந்த பிறந்ததுக்கு அப்புறம், ஆனால் அந்த குடும்பம் வசதியான குடும்பமாக இருக்கும், அதுக்கப்புறம் வசதியெல்லாம் தொலைப்பாங்க. இதுக்கு பேர் வசதியான யோகம்னு பேருங்க. இந்த கண்டாந்த யோகத்துக்கு பேர் என்னங்க? வசதியான யோகம்னு பேரு. இந்த யோகத்தில் பிறந்துட்டா வசதியா இருப்பாங்க, நாளடைவில் வசதி குறைஞ்சு வாழ்வாங்க அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்ப கண்டாந்த யோகத்தில் முதல் யோகம் எதுங்க? வேதிபாதம். 2வது யோகம் பரிய யோகம். 3வது யோகம் சூல யோகம். 4வது யோகம் வைத்திருதி யோகம். சூல யோகங்கிறது குல நாசம். சூல யோகங்கிறது என்னங்க? குல நாசம். வைத்திருதினா என்னங்க? அப்பா மரணம், தந்தை மரணம். வைத்திருதியில் இருந்தா அப்பனுக்கும் அவனுக்கும் ஆகாதுங்கிறத ஈஸியா பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பரிய யோகம் இருக்கு இல்லைங்க, அவரே மரணம், அந்த பரிய யோகம். ஏன்? அந்த சனி பகவான் எங்க இருந்து ஆவார் பாருங்க. இவருக்கு சனி பகவான் யாருங்க? நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? பரிய யோகத்துக்கு சனியோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? உத்திரட்டாதி. காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அதனால தான் ஜாதகருக்கே மரணம்னு எழுதி வச்சான். புரிஞ்சுக்குங்க, சும்மா எழுதல, எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தோட அறிவுரையோட கொடுத்துருக்கிறான். சரிங்களா? அப்போ அந்த ஜாதகர் ஏன் சனி யோகி தானே, ஏன் மரணம்னு எழுதுனாங்கன்னு? மரணம்னா மரணஸ்தானத்தை குறிக்கிறது எதுங்க? விரயஸ்தானம், 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அதனாலதான் மரணஸ்தானம் எழுதி வச்சான். புரிஞ்சுங்க. அப்ப பரியயோகத்தில் பிறந்தால் அந்த ஜாதகருக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மரணம் சம்பவிக்கிறதுக்கு அவர் ஒருவேளை யோகி பிள்ளையில் இருந்தாரா? நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். எல்லாம் பரியோகத்தில் பிறந்தவங்களும் செத்துட்டாங்களா அப்படி கேள்வி கேட்பாங்க. அதான் ஜோயிடம் ஒரு வழியில இல்லைங்க, 100 வழியில தீர்வு இருக்குதுங்க. புரிச்சுக்குங்க. நாம பொதுவான விதியைத்தான் பேச முடியும், மேடையில பேசும்போது பர்டிகுலர் விஷயத்தை பேசவே முடியாது, யாருனாலையும் பேச முடியாது. நான் கண்டுபிடிச்சிட்டு நீ கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அதெல்லாம் யாருனாலையும் முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. புரிச்சுக்குங்க. எல்லா நடப்பு நிகழ்வுகளிலும் பேசலாம் நம்ம, ஆனா அப்போதைக்கு சூழ்நிலையா தான் பேசுவோமே தவிர அந்த செயல்பாடுகள் புரிஞ்சு வராதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். நான் இதை செஞ்சேன் சரியாயிருச்சு, அதை செஞ்சேன் சரியாயிருச்சு சொல்லிக்கலாம். அது அதாவது பேச்சுக்கு இனிமையா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், செயல்பாட்டுக்கு இனிமையா இருக்காது.
சரிங்களா? ஜோதிடம்னா நிறைய விஷயம் இப்போ இதெல்லாம் கற்றுருக்க மாட்டீங்க. நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்தளவுக்கு நான் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கொடுக்கல. நீங்கள் ஜோதிடத்தில் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, நாம் கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு பெருமை. நான் அதாவது டீச்சருங்கிற முறையில் எனக்கு பெருமை நான் நினைக்கிறதா தான். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் புது புது விஷயம் தான். உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருந்தாலும் கிடைக்காம கூட இருந்துக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி கண்டாந்த கரணம் இருக்கு. என்ன கரணம் இருக்குங்க? கண்டாந்த கரணம். கண்டாந்த கரணம் எது தெரியுமா உங்களுக்கு? கரசை கரணம், சகுனி கரணம், சதுஸ்பாத கரணம். இந்த 3 கரணம் கண்டாந்த கரணம். இந்த 3 கரணம் என்னங்க? கண்டாந்த கரணம். இது எல்லாத்துக்கும் கண்டாந்த சொல்லுங்கிறதுக்காக தான் இந்த இதுக்கு வந்தது. அப்போ இந்த 3 கரணமும் கண்டாந்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கரசை கரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவேளை கரசை கரணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னாவே ஒன்று மனைவியோட வாழ்க்கையிலையோ இல்ல மனைவி சேர்ந்தவங்களோ யாரோ ஒருத்தர் விதவை ஆகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் கரசை கரணம். இல்ல அவங்க அம்மா இருந்தாவோ ஏதோ ஒரு விதவை கோலத்தில் அங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வாழ்வாங்க. அந்த மாதிரி விஷயத்தை உருவாக்குற கரசை கரணம் உருவாக்கி கொடுக்கும், கண்டாந்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்த யோகம் எது அப்படின்னு பார்க்கலாம். கண்டாந்த யோகம்னு ஒன்று சொல்லிட்டோம். அப்போ அது அடுத்த சகுனி கரணம். நடவடிக்கையில் சுத்தமா இருக்க மாட்டாங்க. ஒருத்தரை திணிச்சுட்டு வம்பு தூறது, பொய் பேசுறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயத்தில் ஓடி விட்டுரும், மாட்டி விட்டுரும். ஏன் சார்? ரைட், ஓகே. எனக்கு ஃப்ரீயா பேசுங்க சார்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க இப்படி ரைட், ஓகே. அப்போ அந்த கண்டாந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். எது என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டா, கரசை கரணத்தில் சொன்னேன், சகுனி கரணம் ஒன்று சொன்னேன். நடவடிக்கையில் சுத்தமாக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்க அர்த்தம் உண்டு. அடுத்தது சதுஸ்பாத கரணம். சரியா? சதுஸ்பாத கரணம் அது அதாவது செலவாளி. சரிங்களா? செலவாளி அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? சேமிப்பு இல்லாமல் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரமணின்னு சொல்லுவாங்க. நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரமணின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் செயல்படுவார். இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரம் இருக்கு. பரிகாரம் சொல்ற எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்க அப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ரைட், ஓகே. அடுத்தது எரி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரங்கள் இருக்கு. எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த கிழமைக்கு எது எரி நட்சத்திரம் அப்படின்னு இருக்குங்க. இது உங்களுக்கு முக்கியமான பதிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா மக நட்சத்திரம், எரி நட்சத்திரம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளும் மக நட்சத்திரம் வந்த நாளும் சேர்ந்து அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? வீடு பால் காய்ச்சறதோ, வீடு புண்ணியஸ்தலம் பண்றதோ, வீடு பால் கொம்புன்றதோ வைக்கக்கூடாது. இல்லைனால் அந்த வீடு தீப்பத்தி எரியும், இல்லைன்னா வீட்டில் யாராவது தீப்பத்தி எறிவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நிகழ்வு வரும் அப்படிங்க அர்த்தம். இதுக்கு நாள் தான் இதுக்கு எரி நட்சத்திர நாள்கள்னு அர்த்தம். எரி நட்சத்திர நாள்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் மக நட்சத்திரம் வர நாள் மட்டும், மீதி இல்லை. சரிங்களா? அதே மாதிரி திங்கக்கிழமையும் விசாக நட்சத்திரமும், திங்கக்கிழமையும் விசாக நட்சத்திரம் வர நாள்ல என்ன செய்யக்கூடாது? புது விசேஷங்கள், புது வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான். இப்போ இந்த வீடு கட்டுறது சொல்றதுல எனக்கு ஒரு ஆப்ஷன் நிறைய பேர் பேசுறாங்க. என்னுடைய புரிதலத்தை நான் அப்ளை பண்றேன், யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை. 4 மூலை கார்னர்ல ஒரு கார்னர்ல பார்த்தீங்கன்னா கீழே 2 கார்னர் இருக்கு, மேல 2 கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே கார்னர்ல ஒரு மூலையில் ராகு போட்டிருப்பாங்க, இன்னொரு மூலையில் கேது போட்டிருப்பாங்க. வடமேற்குன்னு சொல்றாங்க கேதுக்கு, ராகுக்கு தென்மேற்குன்னு சொல்றாங்க. ராகுக்கு தென்மேற்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனால் சாஸ்திர உருவான காலத்திலிருந்து ராகுக்கு 7ஆம் இடத்துல தான் கேது இருப்பேன், கேதுக்கு 7ஆம் இடத்துல தான் ராகு இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி கேதுக்கு வடமேற்குன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இந்த புரிதல் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குது. ஆனா சாஸ்திரக்காரங்க பூரா அதை ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணு, இதே சாஸ்திரத்தை அடிப்படையில் ஒரு மீட்டிங்லேயே நான் அறிவிச்சிருக்கிறேன், இன்னைக்கு அதை அறிவிக்கிறேன், இன்னைக்கு புரிதலான விளக்கத்தை கொடுக்குறேன். ராகு எது விருச்சக வீட்டிலேயே ஆட்சி உச்சமாகுதுன்னு சொல்றாங்க, உச்சமாகுதுன்னு சொல்றாங்க. விருச்சக வீட்டிலேயே உச்சமாகுதுன்னு சொல்றாங்க. ரிஷபத்து வீட்டில் என்ன செய்யறாங்க? நீசமாகுன்னு சொல்றாங்க. நேற்று ஒருத்தர் வீடியோவில் சுக்கிரன் ஜோதிட நிலையம்னு ஒருத்தர் வச்சு நடத்துறாருன்னு நினைக்கிறேன், யூடியூப்ல போட்டு இருந்தார். அவர் விஜய் ஜாதகத்தை போட்டு பதிவு சொல்லிட்டு இருந்தார். உடனே நான் போன் பண்ணிட்டேன்.
சார் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல அவர் கிரகம் இருக்க மாட்டான். விஜய், அதாவது நடிகர் விஜய் இருக்காரு இல்லைங்க, அவர் ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லிட்டு இருந்தாரு. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது அவருக்கு, கன்னி லக்கணம் அவரு. அப்ப ராகு உச்சம் நீசம்னு சொன்னார், சரி உச்சம்னு சொன்னார். என்னுடைய புரிதல் படி அங்க நீசமாவதுன்ற விதி. அந்த விதிக்கான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். நீங்களாச்சு இதுக்கு மேல அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். புரிதல் சரியா இருந்தா சரின்னு கை தட்டுங்க, தப்பா இருந்துச்சுன்னா என்ன செய்றீங்க இப்பயே கேளுங்க. நான் தெரிஞ்சுக்கலாம்ல, ஒரு சான்ஸ் இருக்கும்லங்க. நான் வெளிப்படையா பேசணும் தான் பேசுறேன், நான் கெட்டிக்காரங்களுக்காக பேசல, புரிஞ்சுக்குங்க. ஒண்ணு, அப்போ ராகு கேது ஒரே இடத்துல உச்சமாவது, ராகு கேது ஒரே இடத்துல போய் நீசமாவுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, ராகு அங்க உச்சமாவறார், எங்க ரிஷபத்துல உச்சமாவறார். நான் மீட்டிங்ல இங்க பதிவு பண்ணிருக்கிறேன். யாரும் புரிதல் இல்லை, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே ஒரு மீட்டிங்காக வராங்களே தவிர எந்த கருத்தையும் எடுத்துட்டு போற சூழ்நிலை இல்லை. இல்லை வச்சு புரிஞ்சுங்க. ஏன் சார் அப்படி தப்புங்க? அதாவது நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு விளக்க சொல்ல இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே சரி அவங்க செஞ்சதே செஞ்சுக்கலாம்னு செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? புரிதல் இல்லாத போது அதை விட்டுறாங்க. அது அப்படி இல்லை, புரிதல் இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம வாத்தியாரே. ரைட்டுங்க சார், ரைட், ஓகே. இல்ல புரிதலுங்க, அப்புறம் வாத்தியாருங்கிறது இருக்குங்க. ஆசிரியர் என்னங்க? ஆசிரியர்னா குற்றம், ரியர்னா நீக்குவார், குற்றங்களை நீக்குவதா வாத்தியார், அதுதான் ஆசிரியர் பேரே வச்சாங்க. சரிங்களா? அப்ப அவங்க வீட்டுக்காரமா டீச்சர் தான். ஆனா சார் இப்படி பேசுவார் நான் எதிர்பார்க்கல, புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் என்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறாரு. இப்ப நான் வேணாங்கிறாரு, பேச வேணாம் நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. சரிங்களா? அதாவது அந்த ராகு கேது உச்சமாவதுன்னு சொல்றாங்களா, இங்க மேல நீசமாவன்னு சொல்றாங்களே, ராகு மேல உச்சமாவணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்றேன். ராகுனா தலையா? ராகுனா தலை தானே. தலை உச்சமான தலை சோறு திங்க முடியுங்க, வாய் இருந்தா தாங்க சோறு திங்க முடியும். அப்ப ராகு உச்சம் தானே மேல இருக்கணும், ஏன் நீசம்னு வச்சிருக்கீங்க? இப்போ புரிதல் வருதா உங்களுக்கு? ராகு உச்சம் சாப்பிடணும்னா தலை வேணும் ராகுக்கு. ராகுக்கு தலை இருக்குது, கேதுக்கு தலை கிடையாது. அப்ப கேது தலை இல்லைங்கிறப்ப அது எங்க உச்சமாகணுங்க? கீழே உச்சமாகணும், விருச்சகத்துல உச்சமாகணும். ரெண்டும் ஒரே இடத்துல உச்சமாகுது, ஒரே இடத்துல நீசமான எப்படி ஆகும் நான் கேட்கிறேன். அப்ப ராகு தலை இருக்குது, தலை இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அங்க நீச உச்சமாகுது. அது சாப்பிட்ற உணவை சாப்பிட்றதுக்காக எதிர்பார்த்து, அதாவது பிரம்மாண்ட வாழ்க்கை வாழ்மா ராகு வேணும்னு. எதுக்காக? அப்ப பிரம்மாண்டத்தை பார்க்கறப்போ தலை இருந்தா தான் பிரம்மாண்டத்தை பார்க்க முடியும். அப்ப 2ஆம் இடங்கிறது என்னங்க? உணவு ஸ்தானம் சொல்றோமா இல்லையா? 2ஆம் இடம் குடும்பம்னு சொல்றோமா இல்லையா? குடும்பத்தை அனுபவிக்க தலை இருந்தா தான் அனுபவிக்க முடியும், தலை இல்லாம குடும்பம் எங்கிட்ட அனுபவிக்க முடியும். சரிங்களா? அதனாலதான் ராகு மேல உச்சமாகணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது நான் சொல்ல, பூர்வ சமாச்சாரம் ஒரு புக்குல இருக்கு, எடுத்து பாருங்க. பூர்வாச்சாரம்ங்கிற ஒரு புக்கு இருக்குல்ல, அந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க, அழகா கொடுத்துருக்காங்க. யாரும் எடுத்து படிச்சு புரிதல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் கொடுக்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி கீழே வந்து ராகு நீசமா வராருல்ல, ஏன் ராகு நீசமா வராரு? ராகு அந்த இடத்துல நீசமாவனா என்ன அர்த்தங்க? அந்த 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடா? 8ஆம் வீடுனா என்னங்க? சமாதியா? சமாதியா? அந்த இடத்துல சந்திரன் நீசமாவுதா? சந்திரனா உடலா? உடல் செத்து போச்சா? ரைட், ஓகே. அப்ப ராகு நீசமாவுது, அப்ப அதுக்கு என்ன அர்த்தங்க? தலை தொங்கிருமா? தலை தொங்கிருமில்ல, செத்து போச்சுன்னு பார்க்கணும் என்னங்க? தலை தொங்கிருமில்ல. அப்ப தலை தொங்கிட்டதுனால ராகு நீசமாயிருச்சு. அப்ப அங்க கேது உச்சமாவதுனால அந்த இடம் மோட்சமாயிருச்சு. அந்த இடத்துக்கு பேர் மோட்சஸ்தானம் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்னங்க? மோட்சஸ்தானம் சொல்றாங்க. அப்ப 8ஆம் இடம் மோட்சஸ்தானமா? 4ஆம் இடம் மோட்சஸ்தானமா? 8ஆம் இடம் மோட்சம், 12ஆம் இடம் மோட்சம் அப்படி சொல்றாங்களா? இதுல பாருங்க, 4ஆம் இடத்துல குரு உச்சமாவார், 8ஆம் இடத்துல கேது உச்சமாவார், 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாவார். அப்ப என்னங்க? குரு உச்சமானா அறிவு உச்சம், அறிவு அங்கிருந்தா கிடைக்குது. அம்மா கிட்ட இருந்தா டீச்சிங் கிடைக்குது ஒரு குழந்தைக்கு, அதனாலதான் அறிவு அங்க உச்சமாச்சு. அதே மாதிரி இங்க வந்து எது உச்சமாகுதுங்க? கேது உச்சமாகுது, ஞான உச்சமாகுது. என்னங்க? ஞான உச்சமாகுது. அது எந்த நட்சத்திரத்துல உச்சமாகுதுங்க? கேட்ட நட்சத்திரத்துல உச்சமாகுது. கேட்டனா புதனா? புத்தியாது. புத்தி உள்ளவனுக்கு ஞானம் வரும், அறிவு உள்ளவனுக்கு ஞானம் வராது, புரிஞ்சுக்குங்க. அறிவு உள்ளவனுக்கு ஞானம் வராது, சரிங்களா? புத்தி உள்ளவனுக்கு தான் ஞானம் வரும். அவன் படிக்க தேவையில்லை, ஞானம்னா என்னங்க? படிக்க தேவையில்லை. அவன் வாட்டில் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் புரிதல் பண்ணுவான், ஆழமா தேடிட்டு போவான். சரியா? திரும்பாங்க என்ன ஒரு சிறு வயசு பையனை சாமியார் ஆனால நித்யானந்தாவா? அப்ப அதான் என்னங்க? ஞானம் முத்திருச்சாங்க. அடுத்த ஞானமே தப்பாகி போய் மறுபடியும் ரிப்போர்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாதான் அவரு, அதாங்க ஞானம். அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாச்சுலங்க, சுக்கிரன் உச்சமான காம உச்சமாகுதுன்னு அர்த்தம்.
இந்த 3 இடத்துக்குமே அந்த 12ஆம் இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்ப இதுதான் இந்த 3 மோட்சம். சரிங்களா? குரு உச்சமாவது, அறிவு உச்சமாவதுன்னு அர்த்தம். இங்க கேது உச்சமாவது, ஞான உச்சமாவதுன்னு அர்த்தம். அங்க சுக்கிரன் உச்சமாவது, யார் உச்சமாவதுங்க? காம உச்சமாவது, பணம் உச்சமாவது. சரிங்களா? பணம் நிறைய. நீங்க வருமானம் எதை சொல்றீங்க? 2ஆம் இடம் சொல்லிட்டு இருக்கீங்க. 2ஆம் இடம் வருமானம் இல்லை, 12ஆம் இடம் தான் வருமானம். 2ஆம் இடம் என்னங்க? முதலீடு போடுற இடம் 2ஆம் இடம். ஏன் முதலீடு போடுறது வந்துச்சுங்க? அந்த இடத்துக்கு அதிபதி யாருங்க? காளமாடு என்ன செய்யுங்க? தின்னு உள்ள சேர்த்து வச்சிருக்கோம். அப்புறம் அசை போட்டுக்கிட்டு இருக்கும், மீண்டும் திரும்ப எடுத்துக்கிட்டு அதை சேமிக்கிற இடம் தான் அங்க. நில வச்சு புரிஞ்சுங்க. அதாவது நீங்க முதல் போடுற இடம் தான் அந்த இடம். வருமானத்தை கொடுக்கிறது 12ஆம் இடம் தான். அதுதான் குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். சரிங்களா? ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஜோதிட கதம்பம் ஐயா என்ற தலைப்பில் ஒரு மிகச்சிறப்பான உரையாற்றினார்கள். ஐயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க. நல்ல கருத்துக்களை வழங்கினாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ முடிச்சுட்டாங்க. அடுத்த மீட்டிங்கில் நம்ம இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். வருத்தப்பட வேண்டாங்க சார். ஏன்னா இன்னைக்கு அடுத்தடுத்து ஆட்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் நெக்ஸ்ட் மீட்டிங் முடிக்கிறதுனாலையும் கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்குங்க. இருந்தாலும் ஒரு மிகச்சிறப்பான உரையை ஜோதிட கதம்பம் என்ற தலைப்பில் எல்லா விதத்தையும் தொட்டு பேசினாருங்க. கரணம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது உச்சம் இதெல்லாம் பேசினாருங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ராகு கேது உச்சத்துக்கு அப்படி விளக்கம் நான் முதலே கொடுத்துருக்கிற மீட்டிங்கில். சிம்பிளாக எடுத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம்னா என்ன மிருகம்? ரோகிணி நட்சத்திரம் என்ன மிருகம்? நாகப்பாம்பு. நாகப்பாம்புடைய தலை எங்கே இருக்கும்? தலையில் தான் இருக்கும். அப்போ வால் நேர் விருச்சிகத்தில் தான் இருக்கும். அது வெட்டு போச்சு. அதனால் ராகு அங்கே உச்சம், கேதுங்க நீஷா. அப்படியும் நாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம எடுக்கிற விதம் தான் ஒவ்வொன்றும் இருக்குதுங்க. ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புரையை நம்முடைய அறக்கட்டளைக்காக கொடுத்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்குமாறு மதிப்பிற்குரிய எங்களுடைய துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம்.